Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்படி போஸ்ட் ஷேர் பண்ணுறப்ப நம்ம அந்த அட் லொக்கேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இருக்க லொக்கேஷனை இல்லாட்டி நம்ம போஸ்ட் ஷேர் பண்ணுற அந்த லொக்கேஷனை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பில் இந்த அட் லொக்கேஷன் அப்படின்றத கொடுத்தோன்னே உங்களால் லொக்கேஷனை அட் பண்ண முடியலையா, இல்லாட்டி லொக்கேஷன் ஷோ ஆக மாட்டேங்குதா, ஒர்க் ஆக மாட்டேங்குதா, இந்த இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட் லொக்கேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்க. உங்களால் லொக்கேஷனை சர்ச் பண்ணி ஷேர் பண்ண முடியலை. லொக்கேஷன் எதுவுமே ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இந்த இஷ்யூ சால்வ் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் லொக்கேஷன் ஒன் பண்ணி தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அதாவது உங்கள் மொபைலில் மேலே டாஸ்பாரை ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இதில் லொக்கேஷன் எனேபிள் பண்ணி தான் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணி டிசேபிள் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு இந்த அட் லொக்கேஷன் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா அதில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பாருங்கள் பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் லொக்கேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இது எலோ ஒன்லி வைல் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்றது இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா டோன்ட் எலோவில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஆப்பில் லொக்கேஷன் ஒர்க் ஆகாது. உங்களால் லொக்கேஷனை ஆட் பண்ணவுமே முடியாது. அதனால இந்த ஆப்ஷன்ஸை கொஞ்சம் செக் பண்ணி எலோ ஒன்லி வைல் யூஸிங் த ஆப் அப்படின்றதுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு லொக்கேஷன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் வந்திருக்கான்றத பாருங்கள். அப்படி இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு அப்டேட் நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணல அப்படின்னா லேட்டஸ்ட்டான அந்த வேர்ஷனுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் நம்ம பழைய வேர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போயுமே இந்த மாதிரி லொக்கேஷன் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸை நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கூட இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு போஸ்ட்டில் பாருங்கள் இந்த அட் லொக்கேஷன் அப்படின்ற ஆப்ஷன் ஒர்க் ஆகுதா, ஷோ ஆகுதா அப்படின்றத. கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் செட்டிங்ஸ் நீங்கள் ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்காகவும் இல்லாட்டி இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காகவும் இந்த செட்டிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் லொக்கேஷனை அட் பண்ண முடியாத இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.